வணக்கம் அன்பு நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். கவிதை நேரம் நிகழ்ச்சி கேட்டு ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ஆ கடுமையான பணிச்சூழல். அதனால் தான் என்னால் வாசிக்க இயலவில்லை. தற்பொழுது கொஞ்சம் இளைப்பாறுதலாக வாசிக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. இதோ குபோதினி அவர்களின் அற்புதமான கவிதை துளிகளில் கொஞ்ச நேரம் நாம் நனையலாமா? அத்தனை வழிகளுக்கும் ஒரு மன்னிப்பு ஈடாகும் என்றால் இந்த வாழ்தலின் வைராக்கியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அல்லவா? மன்னிப்பவர்கள் மகான்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் மறக்க முடியாத, மறுபடி நினைக்கப்படும் எதுவுமே மன்னிக்கப்படாததுதானே? குத்தி கிழிக்கப்பட்ட வார்த்தைகளும் அவமானங்களும் இன்னமும் மௌனமாய் குமைந்து புழுங்கி உயிரறுக்கும் போது எப்படி மறப்பது? மறப்பதாகவும் இல்லை அல்லவா? பிறகு எப்படி மன்னிப்பது? மன்னிப்பதாய் முகமன் உரைப்பது உண்மையில் மன்னிப்பு அல்லவே. எல்லோரிடமும் மிக கோரமான வார்த்தைகள் உண்டுதானே. அது வேண்டியவர் உயிர் அறுக்கும் என்றுதானே உதிர்ப்பதில்லை. எல்லோரிடமும் மிக கோரமான வார்த்தைகள் உண்டுதானே. அது வேண்டியவர் உயிர் அறுக்கும் என்றுதானே உதிர்ப்பதில்லை. உடைத்து உதித்தவர்களை எப்படி மறப்பது? உடைத்து உதித்தவர்களை எப்படி மறப்பது? மறக்கப்படாத எதுவும் நிஜமாய் மன்னிக்கப்படுவதில்லையே அப்படின்னு ரொம்ப அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார்கள். ஆம், பிறரால் கடுமையான சொற்களை எதிர்கொள்பவர்களுக்கு தான் இந்த கவிதையின் வலியை உணர முடியும். மிகவும் மிகவும் அற்புதமான வலி நிறைந்த கவிதை என்று சொன்னால் மிகையில்லை. பெரும்பாலான நேர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இந்த கவிதைக்கு என்று நிச்சயமாக பெரும் கூட்டம் இருக்கவும் தான் செய்யும். ஏனென்றால் மற்றவர்களால் குத்தி கிழிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் இங்கே ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா? அன்பு நேயர்களே, நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக குபோதினி அவர்களின் அற்புதமான கவிதை துளிகள் தான். அவர்களுடைய கவிதை துளிகள் முகநூலில் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதை தான் தங்களுக்கு நான் வாசித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் வாசிக்கும் கவிதைகளை நீங்கள் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு பின்னூட்டம் இட்டு அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. ஒரு இறுகிய நேசத்துக்காக கைகளில் நானே விலங்கிட்டு கொண்டேன். முட்டாள் என நம்பிக்கொண்டிருந்திருக்கிறாய். விலகுவது வலிக்கும் என வலியும் சுமந்தேன். அப்போதும் மதிக்கப்படாத ஒரு அன்பிற்காய் மண்டியிட்டு கிடப்பது என் மேல் எனக்கே நம்பிக்கையை இழக்க வைத்து விட்டது. வேறு வழியற்று வலிக்கவே விலக வேண்டியதாயிற்று. காலங்களின் பிடியில் நான் உனக்கு ஒரு கடந்த காலம்தான். காலங்களின் பிடியில் நான் உனக்கு ஒரு கடந்த காலம்தான். ஆனால் எனக்கு ஒரு உறவின் மீதான கடைசி நம்பிக்கையின் முற்றுப்புள்ளி அவ்வளவுதான். ஆனால் எனக்கு ஒரு உறவின் மீதான கடைசி நம்பிக்கையின் முற்றுப்புள்ளி அவ்வளவுதான், அவ்வளவும் தான் என்று அற்புதமாக எழுதியிருக்கிறார். எப்பொழுதுமே முட்டாளாக இருந்து விடுவதுதான் நாம் பிறிதொரு நாளில் யோசிக்கும்போது நமக்கும் விளங்கி விடுகிறது அல்லவா? நம்பிக்கைகள் இங்கே உடைக்கப்படும் பொழுது நாம் உடைந்து போவது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த உடைந்து விடுவதிலிருந்து நிச்சயமாக மீண்டு விடுவோம். அந்த அற்புதமான தருணம் நமது மனதில் தான் இருக்கிறது. கும்போதினி அவர்களின் அற்புதமான அந்த கவிதையை வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். அடுத்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் கவிதை குபோதினி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. வாருங்கள், அடுத்த கவிதையும் மிகவும் ரசனையான ஒரு கவிதையாக இருக்கும் என்று எதிர்பார்த்து தான் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நானும் அதை வாசித்து கொண்டிருக்கிறேன். நினைவிருக்கிறதா நீயும் நானும் பார்த்து கொண்ட நாட்கள்? நினைவிருக்கிறதா நம் ஒவ்வொரு செய்திக்காய் நாம் காத்திருந்த நாட்கள்? நினைவிருக்கிறதா உன் பசி தீராமல் நான் உண்ணாமல் கிடந்த நாட்கள்? நினைவிருக்கிறதா தூக்கம் மறந்து பேசியே விடிந்த நம் இரவுகள்? நினைவிருக்கிறதா நாம் அழுது தீர்த்த நாட்கள்? நினைவிருக்கிறதா நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் என்று உறுதி கொண்ட வார்த்தைகள்? இப்போது நினைவிருக்கிறதா என்னை, நம்மை என்று மிகவும் அடுத்தவர்கள், அதாவது அந்த சேர்ந்து அந்யோன்யமாக பயணித்து விடைபெறும் பொழுது, யாரென்றே தெரியாமல் விடைபெறும் பொழுது சேருவோமா சேர மாட்டோமா என்று அப்படியே வாழ்க்கை ஓடுபவர்களுக்குத்தான் தெரியும் இந்த கவிதையின் அற்புதமான வரிகள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம், நினைவு கண்டிப்பாக இருக்கும்
இருக்கிறதா என்று கேட்கும் இந்த ஓசை காற்றிலேனும் கலந்து அவர்கள் செவிகளுக்கு எட்டிவிடவும் கூடும். ஏனென்றால் மனதிற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்று நம்புங்கள். ஆம், கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கவிதை நேரம் நிகழ்ச்சி கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக. அடுத்து இந்த கவிதை, அடுத்த கவிதை குபோதினி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. எவ்வளவு காயங்களுக்கு பிறகு நான் ஒரு மௌனத்தை சுமக்கிறேன் அறிவாயா? எவ்வளவு காயங்களுக்கு பிறகு நான் ஒரு மௌனத்தை சுமக்கிறேன் அறிவாயா? ஒரு காதலுக்காக அவ்வளவு பசித்து கிடந்திருக்கிறேன். ஒரு அணைத்தலுக்காக அத்தனை தவம் இருந்திருக்கிறேன். இறுக அணைத்து பிரபஞ்சம் கிளிய கத்தி அழ வேண்டும் என பல நாள் அழுகைகளை சேர்த்து வைத்திருந்திருக்கிறேன். இறுக அணைத்து பிரபஞ்சம் கிளிய கத்தி அழ வேண்டும் என பல நாள் அழுகைகளை சேர்த்து வைத்திருந்திருக்கிறேன். ஒரு முத்தத்திற்குள் முழு காதலை தின்று விழுங்க வாய்ப்பிழந்து கிடந்திருக்கிறேன். ஒரு முறை முழுதாய் தின்று தாபம் தீர்க்க ஒரு பெரும் காதலுக்காக யுகங்களாய் காத்தும் கிடந்திருக்கிறேன். ஒரு முறை முழுதாய் தின்று தாபம் தீர்க்க ஒரு பெரும் காதலுக்காக யுகங்களாய் காத்தும் கிடந்திருக்கிறேன். நீ விலகிவிடக்கூடாதென தந்த எல்லா வழிகளையும் புதைத்து பூமரம் நட்டு வைத்திருந்தேன். நீ விலகிவிடக்கூடாதென தந்த எல்லா வழிகளையும் புதைத்து பூமரம் நட்டு வைத்திருந்தேன். அவ்வளவு நாள் காத்திருப்பில் எப்போது நான் செத்துப்போனேன்? அவ்வளவு நாள் காத்திருப்பில் எப்போது நான் செத்துப்போனேன் என்றுதான் எனக்கு தெரியவே இல்லை. நான் இறந்த அன்று எல்லாமும் செத்துப்போனதா? இப்போதெல்லாம் எனக்கு சிரிக்க தெரிந்த அளவு அழுகை வருவதில்லையே. இப்போதெல்லாம் எனக்கு சிரிக்க தெரிந்த அளவு அழுகை வருவதில்லையே. ஒரு அழுகைக்கு மட்டும் எனக்கு ஒரு தகுதி படைத்த தோல் கிடைக்கவே இல்லை பாரேன். அன்பே, என் சிரிப்புகளில் சோகத்தை தேடாதே. உணர்வுள்ளவர்களுக்குத்தானே அவைகள் இருக்கும். அன்பே, என் சிரிப்புகளில் சோகத்தை தேடாதே. உணர்வுள்ளவர்களுக்குத்தானே அவைகள் இருக்கும் என்று அற்புதமாக அந்த பிரிவின் துயரத்தை இந்த கவிதைகளில் வடித்திருக்கிறார் கவிஞர் குமுதினி அவர்கள். ஆம், சிரிப்பு எப்பொழுதுமே ஒரு வலி நிறைந்த சிரிப்பாக இருக்கும் பொழுது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? அற்புதமான அந்த கவிதை. ஆம் நேர்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். இது உங்கள் கிருஷ்ணா இணையதள வானொலி. கவிஞர் கவிதாயினி குமுதினி அவர்களின் அற்புதமான கவிதை துளிகளில்தான் நாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம் என்று விலகுவதாய் அலட்டிக் கொள்கிறார்கள். ஆமாம் தான், மறுதளிக்கப்பட்ட இடங்களில் மறுபடி வாய்ப்பு கிடைத்தும் மறுதளிக்கப்பட்ட இடங்களில் மறுபடி வாய்ப்பு கிடைத்தும் நான் இளைப்பாற குடில்கள் அமைப்பதே இல்லை. நான் இளைப்பாற குடில்கள் அமைப்பதே இல்லை. நிழல்களின் சிறு இருட்டில் இருந்து கூட முட்கள் முளைக்கக்கூடும் அல்லவா? நிழல்களின் சிறு இருட்டில் இருந்து கூட முட்கள் முளைக்கக்கூடும் அல்லவா? மறுபடி குத்தி கிழிக்க என்று மிகவும் இதுவும் வழி நிறைந்த கவிதைதான் கவிதாயினி குமுதினி அவர்களின் அற்புதமான படைப்புகள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் எதேச்சாக முகநூலில் அப்படியே பார்த்து கொண்டே வந்தேன். இவருடைய கவிதை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறதே, அற்புதமான உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறதே என்று நினைத்துதான் வாசிக்க ஆரம்பித்தேன். குமுதினி கவிதாயினி குமுதினி அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பு நிச்சயமாக உங்களுக்கும் பிடித்திருக்கும். அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு கவிதை நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள் கவிதை நேரத்தோடு இணைந்து கொள்ள. சிறு இடைவெளிக்கு பிறகு உங்களோடு இணைந்து கொண்டதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். நீங்கள் இந்த கவிதை நேரம் பற்றி இந்த கவிதாயினி அவர்கள் குமுதினி அவர்களின் கவிதைகள் வரிகள் பற்றி சிறு பின்னூட்டம் இட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான உற்சாகமான ஒரு தருணமாக அமையும். எனக்கு வாசிப்பது பிடிக்கும், நான் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் அந்த வாசித்த கவிதைகளுக்கு அவர்கள் கேட்கும் பொழுது பின்னூட்டம் நீங்கள் இட்டிருந்தால் மிகவும் அழகாக அற்புதமாக உணர்வார்கள் அல்லவா? அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்புள்ள சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.